இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கார பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2.5 டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க, 2 கேரட் துருவி எடுத்துக்கோங்க, 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லியும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் தயிர். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? துருவிய கேரட், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, கடைசியாக தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. நான் தயிர் எடுத்த பாத்திரத்துலேயே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். இட்லி மாவு பதத்துக்கு திக்காக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நம்ம கலந்த இந்த மாவை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு ஊற வைங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கலந்த மாவோட தாளிப்பு சேர்க்கணும். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலவையை மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பணியாரக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்படியே இது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் சிம்லையே வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பினா போதும். ஆனால் சிம்லையே இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமோ இல்லை 4 நிமிஷத்துக்கு அப்புறமோ திருப்பி விடுங்க. திரும்பவும் 4 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடும்.